இந்த வீடியோவில் கிளாஸிஃபிகேஷனோட பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் பற்றி பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் கிளாஸிஃபிகேஷன்னா என்ன, கிளாஸிஃபிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்டுமே பார்த்தோம். ஹார்ட் டிசீஸ் ப்ரெடிக்ஷன் பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் நீங்கள் பண்ண கிளாஸிஃபிகேஷன் வந்து கரெக்டாக தான் இருக்கா, கிளாஸிஃபயரை வந்து மாற்றணுமா, கிளாஸிஃபிகேஷனுக்கு இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் தெரியுமா, இதே டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸில் ரெக்ரேஷனுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் பார்த்தோம். ரெக்ரேஷன் நம்ம பில்ட் பண்ண மாடல் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் ரெக்ரேஷனில் பார்த்தோம். சேம் அதே மாதிரி கிளாஸிஃபிகேஷனோட பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்புறம் ப்ரெசிஷன், ரீகால், அக்யூரசி, F1 ஸ்கோர் இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெசிஷன் ரீகாலுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா ப்ரெசிஷன் ரீகால் வந்து நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூ பண்ணாலும் கேட்பாங்க மிஷின் லேர்னிங் இன்டர்வியூஸில். ஸோ சப்போஸ் உங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கிளாஸிஃபயர் 100 சாம்பிள்ஸை வந்து 100 சாம்பிள்ஸை வந்து பாசிட்டிவ்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, டிடெக்ட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 70 தான் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா, நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 பேஷண்ட்ஸ்க்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குதுன்னு வந்து அது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, ரைட். பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 70 பேஷண்ட்ஸுக்கு தான் வந்து டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெசிஷன் வந்து 70%, ரைட். இதுவே வந்து ரீகால் வந்து பார்த்தீங்கன்னா, ரீகாலில் சப்போஸ் உங்ககிட்ட வந்து உங்கள் டேட்டா செட்டில் வந்து 100 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து 100 டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, ரைட். பட் ஆனால் உங்கள் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 60 பாசிட்டிவ் கிளாஸஸ் தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. 60 டேட்டா பாயிண்ட்ஸ் தான் வந்து பாசிட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு கரெக்டாக. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 60% உங்களோட ரீகால். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட வந்து 100 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது, ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையாங்கிற டேட்டா சாம்பிள்ஸ் வந்து 100 பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் இருக்குது. அதாவது 100 பேஷண்ட்ஸுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்குது. பட் ஆனால் உங்களோட மாடல் வந்து 60 பேஷண்ட்ஸுக்கு தான் ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 60 உங்களோட ரீகால், ரைட். ப்ரெசிஷனுக்கும் ரீகாலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 100 சாம்பிள்ஸ் இருக்குது, 100 பாசிட்டிவ் சாம்பிள்ஸ், 100 சாம்பிள்ஸை வந்து ஆக்சுவலி அது வந்து பாசிட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 70 தான் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த கேஸில் 70 ப்ரெசிஷன். அதே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், இந்த ஹார்ட் டிசீஸ் பற்றி சொன்னேன். அதாவது 100 பேஷண்ட்ஸுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்குது. பட் ஆனால் 60 பேஷண்ட்ஸோட ஹார்ட் டிசீஸ் தான் வந்து உங்கள் மாடலால் கண்டுபிடிக்க முடியுது. அதனால் 60 ரீகால், ரைட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரெசிஷன் ரீகால் ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பற்றி பார்ப்போம். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பார்த்தா தான் வந்து எல்லா மெட்ரிக்ஸையும் பார்க்க முடியும், ப்ரெசிஷன் ரீகால். ஏன்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் வந்து ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ், ட்ரூ நெகட்டிவ்னு 4 மெட்ரிக் இருக்குது, 4 டைப் ஆஃப் இது இருக்குது, டேட்டா இருக்குது. ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டா தான் வந்து ப்ரெசிஷன் ரீகால், அக்யூரசி, F1 ஸ்கோர் எல்லாம் பார்க்க முடியும். ஆல்ரைட். ஸோ இப்போது கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பாருங்கள். ஸோ சிம்பிளாக நான் சொல்கிறேன், இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிள் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டயபெட்டிஸ் ப்ரெடிக்ஷனாக வச்சுக்கோங்க, ரைட். இப்போ டயபெட்டிஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, ஒருத்தர் டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. 1னா வந்து டயபெட்டிஸ் இருக்குதுன்னு மீனிங், ரைட். டயபெட்டிஸ் இருக்குதுன்னு மீனிங். அதே வந்து 0னா டயபெட்டிஸ் இல்லைன்னு மீனிங், ரைட். நோ டயபெட்டிஸ். ஸோ 0னா நோ டயபெட்டிஸ். ஸோ இப்போது இந்த டேபிள் பாருங்கள். டேபிளில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்குது, அண்ட் ப்ரெடிக்டடுமே வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்குன்னு ப்ரெடிக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ பாசிட்டிவ். ஏன்னா ஆக்சுவல் பாருங்கள், ஆக்சுவலுமே வந்து ஆக்சுவல் அண்ட் தென் ப்ரெடிக்ட். ஆக்சுவல் வந்து டயபெட்டிஸ் இருக்குது, ப்ரெடிக்டடுமே வந்து டயபெட்டிஸ் இருக்குது, அதனால் வந்து ட்ரூ, ரைட். அதனால் வந்து இந்த ட்ரூ. அண்ட் ஃபைனலாக வந்து பாருங்கள், ப்ரெடிக்ஷனில் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. 1 இஸ் ஆக்சுவலி பாசிட்டிவ். ஸோ எப்பயுமே கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் 1னா வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், ரைட். 1ங்கிற வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரைட். ஸோ 1னா வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், ரைட். அதே வந்து 0னா வந்து நெகட்டிவ். அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூஸ் வந்து ஆக்சுவல் ப்ரெடிக்டட் வேல்யூஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா, சேம் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா, சேம் வேல்யூஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, ஆக்சுவலுமே 1, ப்ரெடிக்டடுமே 1 இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ, ரைட். சப்போஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ இருந்துச்சு, நாட் சேம் வேல்யூஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நாட் சேம்னா ஃபால்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் இது பாருங்கள். செகண்ட் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ 0 இருக்குது, ஆக்சுவலுமே 0, ப்ரெடிக்டடுமே 0. ஸோ சேமாக இருக்கா, 0 சேமாக இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ,
ரைட். அண்ட் ப்ரெடிக்டட் என்னவா இருக்குது, ப்ரெடிக்டட் வந்து ஜீரோவாக இருக்குது, அதனால் வந்து நெகட்டிவ். ரைட், ஜீரோனா நெகட்டிவ்னு நான் சொன்னேன். ரைட், அதனால திஸ் இஸ் கால் ட்ரூ நெகட்டிவ். அண்ட் அகைன் நெக்ஸ்ட் தேர்ட் ரோ பாருங்கள். தேர்ட் ரோவில் வந்து ஆக்சுவல் என்ன இருக்குது, ஆக்சுவலாக வந்து ஜீரோ இருக்குது. ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் இல்லைன்னு இருக்குது, பட் ஆனால் ப்ரெடிக்டட் வந்து பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் இருக்குன்னு ப்ரெடிக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போது இந்த கேஸில் என்னது, இந்த ஆக்சுவல் ப்ரெடிக்டட் மேட்ச் ஆகுதா, சேம் வேல்யூஸ் இருக்கா, 0 இருக்கா, 1 இருக்கா, இல்லை மேட்ச் ஆகலை. அதனால் நம்ம ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் எஃப் வருது. அப்புறம் ப்ரெடிக்டரில் எனக்கு ப்ரெடிக்டரில் வந்து 1 இருக்குது, 1னா வந்து பாசிட்டிவ், அதனால ஃபால்ஸ் பாசிட்டிவ். புரியுதுன்னு நம்புறேன். அதே மாதிரி ஃபோர்த் காலம் பாருங்கள். ஃபோர்த் காலமில் ஆக்சுவல் வந்து 1 இருக்குது, அண்ட் தென் ப்ரெடிக்டர் வந்து 0 இருக்குது. 1 0 ஈக்குவலா, 1 0 ஈக்குவல் கிடையாது, அதனால வந்து ஃபால்ஸு. ரைட், அப்புறம் ப்ரெடிக்டரில் எனக்கு ப்ரெடிக்டரில் 0 இருக்குது, 0 இஸ் ஆக்சுவலி நெகட்டிவ். ரைட், ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஆக்சுவல் ப்ரெடிக்டர் வேல்யூஸை வச்சு ட்ரூ ஃபால்ஸ்ங்கிற இந்த பூலியன் டேட்டா வச்சு நம்ம வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவா, ஃபால்ஸ் நெகட்டிவா, ட்ரூ நெகட்டிவா, ட்ரூ பாசிட்டிவான்னு கண்டுபிடிப்போம். ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ 1 ஆக்சுவலுமே வந்து ட்ரூ, ப்ரெடிக்டடுமே வந்து ட்ரூ, அப்படின்னா வந்து ட்ரூ பாசிட்டிவ். அதாவது ஒருத்தருக்கு டயபிட்டிஸ் இருக்குது, ஆக்சுவலாக டயபிட்டிஸ் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் ஆயிருக்கு, அதனால வந்து திஸ் இஸ் ட்ரூ. இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட், ட்ரூ வேலிடான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், ஏன்னா வந்து டயபிட்டிஸ் அவருக்கு இருக்குது, ஆக்சுவலாகவும் டயபிட்டிஸ் இருக்குது, ப்ரெடிக்டர்லையும் டயபிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி 0 லைக் நம்ம ப்ரெடிக்டடும் சேம், ஆக்சுவலும் சேம், அதனால ட்ரூ. அண்ட் தென் நம்மளோட லைக் ப்ரெடிக்டட் வந்து 0, ப்ரெடிக்டட் 0னா வந்து நெகட்டிவ், அதனால ட்ரூ நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ரைட், ஸோ இதுதான் வந்து நம்மளோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். இந்த லெஃப்ட் சைட் பாருங்கள், இதுக்கு பேர் தான் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை தான் வந்து நான் டேபிளாக எழுதியிருக்கேன். ஸோ இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பாருங்கள், இதில் வந்து இந்த மேலே இருக்கிறது வந்து ஆக்சுவல் வேல்யூஸ்ன்னு இருக்குது, சைடில் வந்து ப்ரெடிக்டட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்குது, 1 0, அண்ட் தென் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 1 0 இருக்குது. ரைட், ஸோ இப்போது நம்ம ஆக்சுவல் அப்புறம் ப்ரெடிக்டட் இப்படி தான் பார்ப்போம். ஆக்சுவல் ப்ரெடிக்டட் டுவர்ட்ஸ் ரைட் டு லெஃப்ட், ஆக்சுவல் அப்புறம் ப்ரெடிக்டட் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஆக்சுவல் வந்து 1 இருக்குது, அண்ட் தென் ப்ரெடிக்டடுமே 1 இருக்குது, அதனால் இங்கே ட்ரூ பாசிட்டிவ் வருது. அப்புறம் ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, ப்ரெடிக்டட் வந்து 1 இருக்குது, அதனால் மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகலை, அதனால் வந்து ஃபால்ஸ். அண்ட் ப்ரெடிக்டட் என்னது, ப்ரெடிக்டட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, 1 இருக்குது, அதனால் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். அண்ட் சேம் அதே மாதிரி பாருங்கள், கீழே செகண்ட் ரோவில் பாருங்கள், நம்மளோட ஆக்சுவல் வந்து பாசிட்டிவ், நம்ம ப்ரெடிக்டர் வந்து 0. ஸோ சேமாக இருக்கா, 1 0 சேமா, கண்டிப்பாக கிடையாது, அதனால ஃபால்ஸ். அப்புறம் நம்மளோட ப்ரெடிக்டர் வந்து 0, அதனால ஃபால்ஸ் நெகட்டிவ். ரைட், அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆக்சுவல் வேல்யூ வந்து நெகட்டிவ், அண்ட் ப்ரெடிக்டட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டடுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. ஸோ சேமாக இருக்கா, 0 0 சேமாக இருக்குது, ஆக்சுவலும் சேமாக இருக்குது, ப்ரெடிக்டடும் சேமாக இருக்குது, அதனால வந்து ட்ரூ இங்கே. அண்ட் தென் நம்ம ப்ரெடிக்டரில் பாருங்கள், ப்ரெடிக்டரில் 0 இருக்குது, 0 மீன்ஸ் நெகட்டிவ், அதனால வந்து திஸ் இஸ் கால் ட்ரூ நெகட்டிவ். ஸோ எப்படி கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை படிக்கிறோன்னு புரியுதுன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம வந்து இதை வச்சு சில மெட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே பார்ப்போம். நான் முன்னாடி காமிச்சு தெரியுமா, இப்போ ஜஸ்ட் ரீசெண்டாக அந்த மெட்ரிக்ஸ் தான். ஸோ ஆல்ரைட், ஸோ ப்ரெசிஷன்னா நான் என்ன சொன்னேன், ப்ரெசிஷன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 சாம்பிள் பாயிண்ட்ஸ் இருக்குது, 100 உங்கள் மாடல் வந்து 100 சாம்பிள்ஸை வந்து பாசிட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. பட் ஆனால் அவுட் ஆஃப் தட் 100 ஆக்சுவலாக பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 70 கேசஸ் தான் பாசிட்டிவாக இருக்குது. அப்படின்னா வந்து ப்ரெசிஷன் வந்து 70 தான் ப்ரெசிஷன். ஃபார்முலா பாருங்கள், ஃபார்முலா வந்து ஆக்சுவலி ட்ரூ பாசிட்டிவ் டிவைட் பை ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ பேசிக்காக வந்து ட்ரூ பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ப்ரெசிஷன் கண்டுபிடிக்குது. அதாவது 100 சாம்பிள்ஸில் வந்து 100 சாம்பிள்ஸ் வந்து ட்ரூன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து ட்ரூ வந்து 70 தான் இருக்குது, அதனால வந்து 70 இது ப்ரெசிஷன். ஸோ சேம் அதே மாதிரி ரீகால் பாருங்கள், ரீகால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ பாசிட்டிவ் டிவைட் பை ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். ரைட், இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நான் முன்னாடி எக்ஸாம்பிள் சொன்னேன் தெரியுமா, அதாவது உங்ககிட்ட வந்து 100 பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் இருக்குது, பட் ஆனால் 60 பாசிட்டிவ் சாம்பிள்ஸை தான் வந்து உங்கள் மாடலால் டிடெக்ட் பண்ண முடியுது. அப்படின்னா வந்து 60ங்கிறது ரீகால். இந்த ப்ரெசிஷன் ரீகால் வந்து சின்ன ஃபார்முலா சேஞ்ச் தான் ஆகுது. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிஷனில் இந்த டினாமினேட்டரில் ஃபால்ஸ் நெகட்டிவாக வந்து ஆட் பண்ணுறோம், ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஆட் பண்ணுறோம், ரீகாலில் வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் காமிப்பேன், அப்போ அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவாக புரியும். பேசிக்காக ப்ரெசிஷன் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னா, இந்த மெட்ரிக்ஸ்லாம் நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது, இப்போ 4-5 டைப் மெட்ரிக் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மெட்ரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமயத்தில் யூஸ் பண்ணணும். எல்லா கிளாஸிஃபையருக்குமே வந்து ப்ரெசிஷன் அதிகமாக இருக்கணும், ரீகால் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரெசிஷன் இன்க்ரீஸ் ஆக உங்களோட ரீகால் வந்து டிக்ரீஸ் ஆகும். ப்ரெசிஷன் ரீகால் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ப்ரெசிஷன் இன்க்ரீஸ் ஆனால் ரீகால் டிக்ரீஸ் ஆகும், ரீகால் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெசிஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதனால் ப்ரெசிஷன் ரீகாலை வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் ஆஃப் பண்ணணும். அந்த ட்ரேட் ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி பண்ணலாம்னா, உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பொறுத்து தான் நீங்கள் ட்ரேட் ஆஃப் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னு நான் காமிக்கிறேன் இப்போது.
ஸோ ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெசிஷனில் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ண பார்ப்பீங்க. ஃபால்ஸ் பாசிட்டிவை டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெசிஷனை வந்து நீங்கள் ப்ரெசிஷன் மெட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது ப்ரெசிஷன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதுவே வந்து உங்களோட ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரீகாலை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். உங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபால்ஸ் நெகட்டிவை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரீகால் மெட்ரிக் யூஸ் பண்ணணும். அக்யூரசி வந்து சிம்பிள் ஃபார்முலா தான். அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எவ்வளோ பாசிட்டிவ் கிளாஸஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. இட் கேன் பி ட்ரூ பாசிட்டிவ்னா என்னது 1 1 அண்ட் ட்ரூ நெகட்டிவ்னா என்னது 0 0. ஸோ எல்லா ட்ரூ பாசிட்டிவையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ் டிவைட் பை ஆல் த 4 வேல்யூஸ். ட்ரூ பாசிட்டிவ் ஃபால்ஸ் பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து அக்யூரசி கிடச்சிடும். அக்யூரசி வந்து அவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்காது கிளாஸிஃபிகேஷனுக்கு. நம்மளுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிஷன் ரீகால் தான் வந்து தேவை. அண்ட் F1 ஸ்கோர் பற்றி பாருங்கள். F1 ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா F1 ஸ்கோர் இஸ் நத்திங் பட் ஹார்மோனிக் மீன் ஆஃப் ப்ரெசிஷன் இன் ரீகால். சம் ப்ராப்ளம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸில் ப்ரெசிஷனும் தேவையாக இருக்கும், ரீகாலும் தேவையாக இருக்கும். அதாவது ஃபால்ஸ் நெகட்டிவையும் நான் வந்து டிக்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், அப்புறம் ஃபால்ஸ் பாசிட்டிவையும் நான் டிக்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் எனக்கு வந்து F1 ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஏன்னா F1 ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிஷன் ரீகாலை வந்து பேலன்ஸ் பண்ணோம், ரைட்? ஸோ நான் இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் காமிக்கிறேன். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு நீங்களே வந்து ஆன்சர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த ஃபார்முலா இப்போதைக்கு வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரெசிஷன்னா ஃபால்ஸ் பாசிட்டிவாக டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், ரீகால்னா ஃபால்ஸ் நெகட்டிவாக டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். F1 ஸ்கோர் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா F1 ஸ்கோர் இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபால்ஸ் பாசிட்டிவும் டிக்ரீஸ் பண்ணணும், ஃபால்ஸ் நெகட்டிவும் டிக்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா வந்து நம்ம இந்த F1 ஸ்கோரை யூஸ் பண்ணுவோம், ரைட்? இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு போவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டயபெட்டிஸ் ப்ரெடிக்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் நான் வந்து அந்த டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த டேபிளில் வந்து பாருங்கள், இந்த டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவல் 1 இருக்குது அண்ட் ப்ரெடிக்டட் 0 இருக்குது. ஆக்சுவல் ஸோ சேம் ஆல், ஆக்சுவலும் ப்ரெடிக்டடும் சேம் ஆல், அதனால் ஃபால்ஸு. அண்ட் தென் ப்ரெடிக்டட் வந்து 0 இருக்குது, அதனால் வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ், ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொருத்துக்குமே ஒவ்வொரு வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் பாருங்கள், செகண்டில் வந்து ஆக்சுவல் வந்து 0 இருக்குது, ப்ரெடிக்டட் வந்து 1 இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்துக்கோங்க. 1 இருந்துச்சுன்னா பேஷண்ட் ஹாஸ் டயபெட்டிஸ், 0 இருந்துச்சுன்னா பேஷண்ட் டசன்ட் ஹேவ் டயபெட்டிஸ். ஸோ இப்போது டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து என்ன சொல்லுது நம்மளுக்கு? ஃபஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேஷண்ட்டுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது, பட் ஆனால் ப்ரெடிக்டரில் வந்து டயபெட்டிஸ் இல்லைன்னு ப்ரெடிக்ட் ஆகுது. ஸோ இப்போது யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து லைக் உங்களோட தாத்தாவோ பாட்டிக்கோ வந்து டயபெட்டிஸ் இருக்குது, பட் ஆனால் வந்து நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணும்போது டயபெட்டிஸ் இல்லைன்னு வருது. அப்படி வந்துச்சுன்னா வந்து தட் இஸ் ஆக்சுவலி டேஞ்சரஸ் டு அவர் ஹெல்த், கரெக்டாக? இப்போ ஒருத்தருக்கு வந்து எய்ட்ஸே இருக்குன்னு வச்சுக்கலாமே. எய்ட்ஸ் இருக்குது, பட் எய்ட்ஸ் ஆக்சுவலாக இருக்குது, பட் ஆனால் வந்து ப்ரெடிக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் இல்லைன்னு வருது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? அது வந்து ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன், கரெக்டாக? எய்ட்ஸ் இல்லைன்னு நினச்சிட்டு நாமளும் நார்மலாக இருந்திருப்போம், எந்த ஒரு மெடிக்கேஷன் எடுக்க மாட்டோம். அதனால வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, இது என்ன டைப்? இது ஃபால்ஸ் நெகட்டிவ். ஆக்சுவலி 1 0, ஆக்சுவலாக வந்து 1 இருக்குது, ப்ரெடிக்டர் வந்து 0 இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து ஃபால்ஸ் நெகட்டிவாக டிக்ரீஸ் பண்ணணும். புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இந்த டிசீஸ் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து ஆக்சுவலாக இருக்குது, பட் ஆனால் வந்து டயபெட்டிஸ் இல்லைன்னு வந்து ப்ரெடிக்ட் ஆகுது. இந்த சமயத்தில் நான் ஃபால்ஸ் நெகட்டிவை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃபால்ஸ் நெகட்டிவை டிக்ரீஸ் பண்ணணும்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? முன்னாடி ரீகால் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதாவது என்னோட ரீகால் மெட்ரிக் வந்து அதிகமாக இருக்கிறவங்க நான் பார்த்துக்கணும், ரைட்? அதுதான் வந்து இதில் சொல்ல வரேன். ஸோ சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே புரியும். 1 1 ஆஃப் ட்ரூ பாசிட்டிவ், 0 0 ட்ரூ நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ரீகால் கேல்குலேட் பண்ணலாம். எனக்கு வந்து ரீகால் மெட்ரிக் வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். எனக்கு வந்து ப்ரெசிஷன் தேவையில்லை. இப்போது எனக்கு வந்து ரீகால் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது ஃபால்ஸ் நெகட்டிவாக நான் வந்து குறைக்கணும். எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸ் இருக்குது, பட் ஆனால் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இல்லைன்னு வருது. எனக்கு வந்து இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையில்லை. அதனால் வந்து ஃபால்ஸ் நெகட்டிவாக நான் குறைக்கணும். அதனால் நான் வந்து ரீகாலை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், ரீகால் மெட்ரிக் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஃபில் பண்ணுவோம். இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் வந்து பாருங்கள், 1 1 என்னது? ட்ரூ பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது? ட்ரூ பாசிட்டிவ் வந்து ஆக்சுவலி 2 இருக்குது, ரைட்? டூ ட்ரூ பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது? ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து 1 ஃபால்ஸ் பாசிட்டிவ் இருக்குது. அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ் எவ்வளோ இருக்குது? ஃபால்ஸ் நெகட்டிவை தான் நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து 2 இருக்குது. அப்புறம் ஃபைனலாக நம்ம ட்ரூ நெகட்டிவ் எவ்வளோ இருக்குது? ட்ரூ நெகட்டிவ் வந்து 1 ட்ரூ நெகட்டிவ் இருக்குது, ரைட்? ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். 4 5 6 1 2 3 4 5 6 கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். ஃபார்முலா என்னது? நம்மளோட ரீகாலோட ஃபார்முலா என்னது? ரீகாலோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ், ரைட்? இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ட்ரூ பாசிட்டிவ் என்னது? ட்ரூ பாசிட்டிவ் வந்து we got true positive as 2 divided by
ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து அகைன் 2 கிடைக்குது. ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் என்னவா வரும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 வரும், ரைட்? ஸோ 0.5 இஸ் நத்திங் பட் 50%. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போது என்னோட மாடல் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னா, எப்படி கிளாஸிஃபை பண்ணுதுன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 100 பீப்புளுக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்குதுன்னா என்னோட மாடலால் வந்து 50% தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதாவது 100 பீப்புளுக்கு டயபிட்டிஸ் இருந்தாலும் 50 பீப்புளுக்கு தான் வந்து டயபிட்டிஸ் கரெக்டாக இருக்குதுன்னு என்னோட மாடலால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதுதான் வந்து இதோட இன்ஃபரன்ஸ், ரைட்? ஸோ நம்ம வந்து பேசிக்காக என்ன பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம்னா, ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணணும். அதனால நம்ம வந்து ரீகால் மெட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரீகால் மெட்ரிக், புரியுதுன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதே மாதிரி சிமிலர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து ஒரு இமெயில் வந்து ஸ்பேமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நல்லா பாருங்கள், சேம் அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் பாருங்கள், எனக்கு வந்து 1னா வந்து ஸ்பேம், 0னா வந்து நாட் ஸ்பேம், ரைட்? எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் பாருங்கள், ஆக்சுவலாக வந்து என்னோட இமெயில் வந்து ஸ்பேமாக இல்லை, பட் ஆனால் வந்து ஸ்பேம்னு வந்து ப்ரெடிக்ட் ஆகிருக்கு, ரைட்? என்னோட இமெயில் வந்து ஸ்பேமாகவே இல்லை, பட் ஆனால் ஸ்பேம்னு ப்ரெடிக்ட் ஆகிருக்கு. அப்படி ப்ரெடிக்ட் ஆகலாமா? இப்போது எனக்கு ஏதோ இம்பார்ட்டண்டான கம்பெனி இமெயில் வருது, பட் ஆனால் அது ஸ்பேம்னு ப்ரெடிக்ட் ஆகிட்டு அது வந்து ஸ்பேம் ஃபோட்டோவில் போயிடுச்சு. அப்படி போச்சுன்னா வந்து எனக்கு தானே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த டைமுக்கு படிக்க முடியாமல் போயிடும். அதனால் வந்து நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவை வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும், ரைட்? என்னோட இமெயில் வந்து ஸ்பேமாக இல்லை, பட் ஆனால் ஸ்பேம்னு வந்து ப்ரெடிக்ட் ஆகுது, ரைட்? ஸோ அதனால் ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து நான் டிக்ரீஸ் பண்ணணும். சிமிலர்லி வேறு ரோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். 1-0 ஸ்பேமாக இருக்குது, ஆக்சுவலாக ஸ்பேமாக இருக்குது, பட் ஆனால் ப்ரெடிக்டட் வந்து நாட் ஸ்பேம்னு ப்ரெடிக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆக்சுவலாக ஸ்பேமாக இருக்குதுன்னு வச்சுப்போம், பட் ஆனால் ப்ரெடிக்டட் வந்து நாட் ஸ்பேம்னு ப்ரெடிக்ட் ஆகுது. அப்போனா என்ன ஆகும்? என்னோட இன்பாக்ஸில் வந்து நார்மலாகவே வந்து என்னோட ஸ்பேம் மெயில் வந்து எனக்கு கண்ணு முன்னாடி தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே என்னோட இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் வந்து ஸ்பேம்னு ப்ரெடிக்ட் ஆகி ஸ்பேம் ஃபோல்டருக்கு போயிடுச்சுன்னா என்னால் படிக்க முடியாமல் போயிடும். அதனால அந்த ஒரு கேஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான கேஸ். அதனால ஃபால்ஸ் பாசிட்டிவாக தான் நம்ம இங்கே டிக்ரீஸ் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த டேபிள் பாருங்கள், எல்லா வேல்யூஸுமே உங்களுக்கே புரியும். 0-1னா என்னது? 0னா ஆக்சுவலாக வந்து 0, ப்ரெடிக்டட் 1, ஸோ ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ இப்போ நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஃபில் பண்ணுவோம். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் எவ்வளோ ட்ரூ பாசிட்டிவ் இருக்குது நம்ம டேபிளில்? ட்ரூ பாசிட்டிவ் வந்து ஆக்சுவலி 1 ட்ரூ பாசிட்டிவ் இருக்குது, ரைட்? ஒன்லி 1 ட்ரூ பாசிட்டிவ் இருக்குது. அண்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது? ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து 1, 2 ஃபால்ஸ் பாசிட்டிவ் இருக்குது. அண்ட் ஃபால்ஸ் நெகட்டிவ் எவ்வளோ இருக்குது? ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து அகைன் 1 ஃபால்ஸ் நெகட்டிவ் இருக்குது, ரைட்? 1 ஃபால்ஸ் நெகட்டிவ் இருக்குது. அண்ட் ட்ரூ நெகட்டிவ் எவ்வளோ இருக்குது? ட்ரூ நெகட்டிவ் வந்து 2 ட்ரூ நெகட்டிவ் இருக்குது, ரைட்? 2 ட்ரூ நெகட்டிவ் இருக்குது. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும்? ப்ரெசிஷன் கால்குலேட் பண்ணணும். ப்ரெசிஷனோட ஃபார்முலா என்னன்னு சொன்ன முன்னாடி, ப்ரெசிஷனோட ஃபார்முலா ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். அதாவது ஃபால்ஸ் பாசிட்டிவ் தான் நான் மினிமைஸ் பண்ணுறேன் இப்போ, அதனால ப்ரெசிஷன் யூஸ் பண்ணுறேன், ரைட்? ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோட ட்ரூ பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது? ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து ஆக்சுவலி 2 ஃபால்ஸ் பாசிட்டிவ் இருக்குது, ரைட்? ஸோ 2 ஃபால்ஸ் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 டிவைட் பை 1/3ன்னு எனக்கு ஆன்சர் வருது. ஸோ 1/3 இஸ் நத்திங் பட் 0.33, அதாவது 33%. ஸோ இது என்ன மீனிங்னா, ஸோ இப்போது எனக்கு வந்து ஆக்சுவலி 100 சாம்பிள்ஸ் இருக்குது, ரைட்? 100 இமெயில்ஸ் இருக்குது, 100 இமெயில்ஸ் இருக்குது. அதில் வந்து 100 இமெயில்ஸ் வந்து ஆக்சுவலி ஸ்பேம்னு வந்து ப்ரெடிக்ட் ஆகிருக்கு, ரைட்? என் மாடலில். பட் ஆனால் 33% ஆஃப் இமெயில்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக ஸ்பேமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ரெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 33%, புரியுதுன்னு நம்புகிறேன். எனக்கு வந்து 100 இமெயில்ஸ் இருக்குது, 100 இமெயில்ஸ் வந்து ஸ்பேமாக ப்ரெடிக்ட் ஆகிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 33% இமெயில்ஸ் தான் வந்து ஸ்பேமாக இருக்குது. அதனால் என்னோட ப்ரெசிஷன் வந்து 33%, ரைட்? ஸோ ப்ரெஷன் வந்து ஆக்சுவலி கம்மியாக இருக்குது. பட் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம மாடல் வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ நம்ம வேறு ஏதாச்சும் ஆல்கோரிதம் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணால் மேபி நம்ம ப்ரெஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ப்ரெசிஷன்னா என்னென்னு புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியும்னு நம்புகிறேன். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதான் இங்கே கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ 0ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து 1ங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்னு மீனிங். அது 0னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் டசன் கிராஷ்னு மீனிங், ரைட்? இப்போது நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த டேபிளில் ஃபஸ்ட் வந்து என்ன இருக்குது? ஆக்சுவல் 0வாக இருக்குது. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகாது. பட் ஆனால் ப்ரெடிக்டரில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு வருது, ரைட்? ஆக்சுவலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகலை. பட் ஆனால் ப்ரெடிக்ஷனில் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு வருது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரெடிக்ஷனில் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு வருது. அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜென்ரலாக ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் வந்தாலே
ஒரு ஹைப்போத்தட்டிக்கலாக ஸ்டாக் மார்க்கெட் கிராஷே ஆகலை, பட் ஆனால் கிராஷ் ஆகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம போட்ட பணத்தெல்லாம் வெளியே எடுத்துருவோம், ரைட். ஸோ இந்த கேஸுமே வந்து நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகணும், ஃபால்ஸ் பாசிட்டிவ் நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். செகண்ட் பாருங்கள், செகண்ட் ரோ பாருங்கள். செகண்ட் ரோவில் ஆக்சுவலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது, பட் ஆனால் ப்ரெடிக்ஷனில் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகலைன்னு வருது. எனக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா நான் போட்ட பணம்லாம் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடும், ரைட். எனக்கு எதுவுமே கிடைக்காது ப்ராஃபிட்டு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு தேவையில்லை, இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் நான் வந்து போக விருப்பப்படல. அதனால் இந்த ஃபால்ஸ் நெகட்டிவும் நான் வந்து மினிமைஸ் பண்ணணும். ஸோ புரியுது நம்புறேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ஃபால்ஸ் நெகட்டிவாக மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணோம். செகண்ட் எக்ஸாம்பிள் ஃபால்ஸ் பாசிட்டிவாக டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணோம், மினிமைஸ் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஆனால் இந்த கேஸில் ஃபால்ஸ் பாசிட்டிவையும் டிக்ரீஸ் பண்ணணும், ஃபால்ஸ் நெகட்டிவையும் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணலாம்னா, நம்ம வந்து F1 ஸ்கோர் நம்ம யூஸ் பண்ணலாம். புரியுதுன்னு நம்புறேன், ரைட். F1 ஸ்கோரை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். அண்ட் சிமிலர்லி இந்த டேபிள்லாம் பாருங்கள், டேபிள் உங்களுக்கே புரியும். 1-1 வந்து ட்ரூ பாசிட்டிவ், 0-0 ட்ரூ நெகட்டிவ், 0-1 ஆக்சுவலாக வந்து 0வாக இருக்குது, ப்ரெடிக்டட் வந்து 1ஆக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகலை, ரைட். இந்த வேல்யூஸ் மேட்ச் ஆகலை, அதனால் வந்து ஃபால்ஸ். அப்புறம் ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1ஆக இருக்குது, 1 மீன்ஸ் ட்ரூ, அதனால் வந்து 1 மீன்ஸ் பாசிட்டிவ், அதனால் ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி இந்த டேபிள் பார்த்து நீங்களே படித்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஃபில் பண்ணலாம். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் 1-1 ஆனது ட்ரூ பாசிட்டிவ். ஸோ ட்ரூ பாசிட்டிவ் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குது? ட்ரூ பாசிட்டிவ் வந்து ஒன்லி 1 ட்ரூ பாசிட்டிவ் இருக்குது, ரைட். அண்ட் ஃபால்ஸ் பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது? 1 2. ஸோ 2 ஃபால்ஸ் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ 2 ஃபால்ஸ் பாசிட்டிவ் இருக்குது. அப்புறம் நம்மளோட ஃபால்ஸ் நெகட்டிவ் எவ்வளோ இருக்குது? ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து 2 ஃபால்ஸ் நெகட்டிவ் இருக்குது அகைன். அண்ட் ட்ரூ நெகட்டிவ் எவ்வளோ இருக்குது? ட்ரூ நெகட்டிவ் வந்து ஒன்லி 1 ட்ரூ நெகட்டிவ் இருக்குது, ரைட். ஸோ மொத்தமாக எவ்வளோ ரோஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 ரோஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணி பார்த்தா டோட்டல் 6 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நம்ம F1 ஸ்கோர் நம்ம கால்குலேட் பண்ணணும், ரைட். F1 ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ F1 ஸ்கோர் நம்ம ஃபார்முலா முன்னாடியே பார்த்தோம் தெரியுமா, அதை யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ F1 ஸ்கோரோட ஃபார்முலா என்னது? இட்ஸ் ஆக்சுவலி F1 ஸ்கோரோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2 into precision into recall, 2 into precision into recall divided by precision plus recall, right. So நம்ம precision எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ precision ஃபார்முலா வந்து ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் தான் precisionோட ஃபார்முலா. ஸோ நம்ம ட்ரூ பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது, 1 divided by 1 ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது? ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து 2 இருக்குது, ரைட். ஸோ precision வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது? precision வந்து நம்மளுக்கு 1/3 கிடைக்குது, 1/3, ரைட். அகைன் இப்போ ரீகால் கால்குலேட் பண்ணுவோம். ரீகாலோட ஃபார்முலா வந்து ட்ரூ பாசிட்டிவ் டிவைட் பை ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ ட்ரூ பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது, டிவைட் பை ட்ரூ பாசிட்டிவ் 1 ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ் எவ்வளோ இருக்குது? ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்து 2 இருக்குது. ஸோ அகைன் வந்து 1/3 கிடைக்குது. ஸோ இந்த precision recall நம்மளுக்கு கிடச்சிச்சு. இந்த precision recall வேல்யூஸை F1 ஸ்கோர் இல்லை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். F1 ஸ்கோர் என்னது? F1 ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 2 into precision என்னது? precision வந்து 1/3 இட்ஸ் 0.33 into again 0.33 divided by 0.33 plus 0.33. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அகைன் வந்து 0.33 தான் கிடைக்கும். விச் மீன்ஸ் நம்மளோட ரீகால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட F1 ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா F1 ஸ்கோர் வந்து 33%, ரைட். F1 ஸ்கோர் 33% கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட F1 ஸ்கோர். பட் ஆனால் F1 ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்மளால் வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியல. பட் ஆக்சுவலாக டேட்டா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து F1 ஸ்கோரை வந்து நம்ம டேட்டா செட் ரொம்ப குட்டியாக இருக்குது, ரைட். ஏன்னா நான் ஒரு 6 வேல்யூஸ் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து 6 வேல்யூஸ் தான் எடுத்திருக்கேன், அதனால வந்து எனக்கு 33% வருது. ஸோ F1 ஸ்கோர் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, F1 ஸ்கோர் வந்து எனக்கு வந்து ப்ரெசிஷனும் எனக்கு வந்து தேவை, ரீகாலும் எனக்கு தேவை. அதாவது நான் வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவும் மினிமைஸ் பண்ணணும், ஃபால்ஸ் நெகட்டிவும் மினிமைஸ் பண்ணணும். அந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த F1 ஸ்கோர் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம், 3 பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதோட தெளிவாக வந்து லைக் எந்த ஒரு வீடியோலையும் சொல்லித்தர மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா ப்ரெசிஷன் ரீகால் இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்லாம் ரொம்பவும் ஒரு என்ன சொல்கிறது, இது ரொம்பவும் ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு டாபிக். இந்த பேரே பாருங்கள், கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்னு இருக்குது, ரைட். யார் வச்சாங்களோ தெரியல, பட் பேரே கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்னு இருக்குது. எப்படி கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை படிக்கிறது, எப்படி வந்து ஒரு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் 1-1 ட்ரூ பாசிட்டிவ், ஸோ அதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். எப்படி ஒரு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வேல்யூ வச்சு எப்படி நம்ம ட்ரூ பாசிட்டிவா, ஃபால்ஸ் நெகட்டிவா, ட்ரூ நெகட்டிவாக கண்டுபிடிக்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ப்ரெசிஷன் ரீகால் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அக்யூரசி வந்து ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அக்யூரசி வந்து இந்த அக்யூரசி மெட்ரிக் ஆக்சுவலி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது ஜென்ரலாக.
F1 ஸ்கோர் பற்றி பார்த்தோம், ப்ரெசிஷன் பார்த்தோம், ரீகால் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் டு மேக் தீஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். until then bye.